அதுதான். இல்லை செல்வங்களே, அ நான் வீட்டில் மிகவும் செல்லமாக இருந்தேன். எனக்கு நிறைய உறவினர்கள் இருந்தார்கள். என்னுடைய மாமாக்கள், என்னுடைய அம்மாவின் தம்பிமார்கள் 7 பேர் இருந்தார்கள். அவர்கள் 7 பேர். 7 பேர் என்றால் 5 அண்ணன் தம்பிமார்கள், 2 அக்காமார்கள், என்னுடைய அம்மா, அவருடைய அக்கா, என்னுடைய பெரிய மாமன், அவரை அடுத்த 5 மாமாக்கள். மொத்தம் அவரோடு சேர்ந்து 5 மாமாக்கள், 2 அக்காமார்கள். அப்போது என்னுடைய பெரிய அம்மா வீட்டில் நிறைய என்னுடைய சகோதரர்கள் இருந்தார்கள். என் பெரியம்மா, பெரியப்பா, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். அப்பொழுது மற்றபடி மற்ற உறவினர்கள் எவ்வளோ பேர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் எல்லோரும் இறந்து போனார்கள். என் ஆயா வீட்டில் என்னுடைய மாமாமார்கள், என் பெரியம்மா, என் அம்மா எல்லோரும் இறந்து விட்டார்கள். என் பெரியம்மா வீட்டில் என்னுடைய ஒரு தங்கையை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள். என்னுடைய அக்கா 2 தம்பிமார்கள், என்னுடைய அம்மா, அப்பா, என் அத்தை, எனக்கு அன்பு காட்டிய எத்தனையோ பேர் வீட்டில் எல்லாம் இறந்து இருக்கிறார்கள். வயதாகிவிட்டது, இறந்து விட்டார்கள். பாருங்கள், என்னுடைய வீட்டில் என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். எல்லாம் ஆயானா ஆயாவை காணோம், மாமாக்கள்லாம் மாமாவுகளை காணோம், பெரியம்மா வீட்டில் பெரிய அண்ணன்மார்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிறோம். ஏன் இந்த நிலைமை எனக்கு கடவுள் கொடுத்தார்? அப்படி என்று நான் யோசித்து பார்த்தால், நான் மட்டும் இல்லை என் செல்வங்களே, இந்த நிலைமை உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நிலைமை தான் இருக்கிறது. யாராவது ஒரு வீட்டில் ஒருத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய உறவினர்கள் எல்லாம் இறந்து விட்டிருக்கிறார்கள். வயதாகிவிட்டு, நோய்வாய்ப்பட்டு. நண்பர்கள் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்களே, நான் நினைத்தேன் எனக்கு மட்டும் இந்த நிலைமையா என்று பார்த்தால் கடவுள் அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆயா தாத்தாமார்கள் இருக்கிறார்கள், அவருடைய உறவினர்கள், மாமாக்கள், இந்த பக்கம் அண்ணன் தம்பிமார்கள், உறவினர்கள், பெரியம்மா, பெரியப்பா, பசங்க, சின்னம்மா, பசங்க, இவங்க வீட்டில் கூட எல்லாரும் ஒரு நாள் வந்தோடனே எல்லாரும் இறந்து போகிறார்கள். இதே போல் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய உறவினர்களும், அப்பா அம்மாக்களும், நண்பர்களும், நல்லவர்களும் தீயவர்களும் எல்லோரும் அவங்க ஒரு நாள் வந்தால் அவங்களாம் அப்போ உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள். என்னுடைய ஆயா மாமன்மார்கள், பெரியம்மா பசங்க எல்லாம் போயிட்டாங்களே. என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய அம்மா அப்பா போய்விட்டார்கள், என்னுடைய தாத்தா ஆயா போய்விட்டார்கள், என்னுடைய சொந்த அக்கா, பெரிய அக்கா, என்னுடைய 2 தம்பிமார்கள், 2 தங்கைமார்கள் இருந்து விட்டார்கள். ஏன் நமக்கு இந்த நிலைமை வந்ததனால் எனக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை என்று சொல்கிறார்களே. உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் இதே நிலைமை. அவனை கேளுங்கள், அவனும் என்னை போலத்தான் கதை சொல்கிறான். என்னுடைய அப்பா அம்மா போய்விட்டார்கள்,
என் ஆயா தாத்தா போய்விட்டார்கள், என் மாமாக்கள் போய்விட்டார்கள், என்னுடைய சித்திமார்கள் போய்விட்டார்கள், என்னுடைய பெரியம்மா பிள்ளைகள் சகோதரர் போய்விட்டார்கள், எனக்கு உயிராக இருந்த நண்பர்கள் போய்விட்டார்கள் என்று எல்லோரும் இதே நிலைமை சொல்கிறார்கள். பார்த்தீங்களா, கடவுளை எல்லோருக்கும் ஒரே நீதியை அமைத்திருக்கிறார். நாம் சொல்லுவது நாம் இருக்கும் வரையில் நாம் இங்கிருந்து போய்விடப் போகிறோம். பாருங்கள், எத்தனையோ பேர் என் குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய ஒரு சில தங்கைமார்களை தவிர மற்றவர்களெல்லாம் வாஷ் அவுட். மற்ற எவ்வளோ நண்பர்களெல்லாம் போய்விட்டார்கள். நான் வேலை செய்யும் இடத்துல இருந்த அதிகாரிகள் எல்லாம் போய்விட்டார்கள். என்னுடைய நண்பர்கள் உடனே வேலை செய்திருந்த உடன் தொழிலாளிகள் நண்பர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உலகத்தில் யாரும் நிலையாக இருப்பவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரையில் பல நல்ல காரியங்களை ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்ன்ற மாதிரி நாம் இருக்கிற வரையிலும் நாம் மற்றவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம். தீமைகளை தவிர்த்து விடலாம், நன்மைகளையே செய்வோம். இவன் தான் மனிதன். இவனைப் போல சில மனிதர்கள் இருந்தால் இந்த நாடு செழிக்கும். இவர்களுக்காகவே மழை பொழியும். இவர் ஒரு குடும்பத்துக்காகவே அந்த குடும்பத்தை கடவுள் காப்பாற்றுவார். உலகத்தையே அழைத்தாலும் அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றார் அல்லவா? அந்த மாதிரி சில நன்மைகளை கடவுள் பெறுவோம். அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க, நோவா ஃபேமிலி கூட போயிட்டாங்க. கடவுளை எல்லோரும் அழைச்சிட்டு நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் என்று தானே இருந்தது கதை. நோவா ஃபேமிலியும் போயிடுச்சு. அதனால் யாரும் நிலைத்திருப்பவர்கள் இல்லை. தயவுசெய்து அதை மனதில் கொண்டு மற்றவர்களை பார்த்து புன்முறுவல் பண்ணுங்கள். அவருக்கு ஏதாவது தேவையான உதவிகளை செய்யுங்கள். நாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டாம். பக்கத்து வீட்டிலே இருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு இந்த பக்கம், அவர்களுக்கு நாம் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறோம். எப்போதும் பக்கத்து வீட்டுக்காரன் தான் கொடியவன், பாகிஸ்தான்காரன் தான் கொடியவன். பக்கத்து நாடுகளும் பக்கத்து ஊர்களும் நண்பர்களும் கொடியவர்கள் என்று நிற்கக்கூடாது. நம்மை நினைத்து பாருங்கள், நாம் அவர்களெல்லாம் நன்றவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பட வேண்டும். நாம் மட்டும் நல்லா இருந்தால் நமக்கு என்னென்ன வசதிகள் வேண்டும், நம்ம எப்படியெல்லாம் வாழ வேண்டும் உலகத்தில் இருக்கிற காலத்தில் நினைக்கிறோமே, அதே போல் மற்றவர்களும் இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து குறை சொல்லக்கூடாது, பக்கத்து நாட்டுக்காரனை பார்த்து குறை சொல்லக்கூடாது. அவன் ஆயில் தரவில்லையா, இவன் தண்ணி தரவில்லையா, பேச்சுவார்த்தை மூலியமாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த முறை கடவுள் உலகத்தை படைத்தால், உலகத்தில் உள்ள மக்களை படைத்தால், எல்லோரும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் தேவைகளை அனைத்தையும் அவர்கள் பெற வேண்டும். அதிகபட்சமாக சொன்னால் நாம் உழைக்கக்கூட வேண்டாம், எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் கடவுள் கொடுக்கட்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து நாம் ஏன் உழைக்க வேண்டும்? ஏன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து பாடுபட வேண்டும்? ஒரு ஏழையின் பிள்ளைகளாக இருந்தால் நாம் அப்படி செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பிடலாம். நாம் ஒரு பெரிய பணக்காரன், கடவுளுடைய குழந்தைகள், நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நிலைமையில் ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்று நான் அவருக்கே ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன். ஓகே செல்வங்களே, மீண்டும் சொல்லுகிறேன், அன்பு செய்வோம். அன்புக்கு எதுவுமே ஈடு இல்லை என் செல்வங்களே. அன்பே கடவுள்.